வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிசைனிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய பேக் போர்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதனுடைய பேக் போர்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டிகிட்ருக்கேன். நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸுக்கு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு பீட் லைன், ஒரு ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு பீட் லைன் கொடுத்து எகெயின் வந்து சாரியில் இருந்த ஸ்டோன்ஸ் மாதிரியே நம்ம வந்து ப்ளவுஸ்லேயும் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓவராலாக அதே ஸ்டோனை கொடுத்து செயின் ஸ்டிச் மட்டும் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி நெக்குக்கும் ஸ்டோன்ஸை சுற்றியும் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதில் கர்வாக வர மாதிரி இப்போ நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கேன். அது வந்து ஸ்லீவ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சேம் ஸ்டிச் வந்து ஸ்லீவ்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்லீவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஓவராலாக டிசைன் எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக மட்டும் காட்டியிருக்கேன். ஸோ வந்து நம்மளுக்கு பேக் நெக் இவ்வளோ தான் சிம்பிள். நம்ம வந்து ஸ்லீவ் லைன் மட்டும்தான் அடைச்ச மாதிரியான டிசைன்ஸில் போடுவோம், ஃபுல்லாக வர்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பீட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பீட்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் இல்லை நீங்கள் வந்து எதில் வந்து குமிச்சு வைக்கிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக போட்டோன்னா நம்மளுக்கு இந்த நீடில் எடுக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் பீட் நீடில். நம்ம வந்து துளிப் நீடிலில் கூட இதே மாதிரி எடுக்கலாம், இதே மாதிரி ஸ்டைல் எடுத்துக்கலாம். சேம் இது மாதிரி குமிச்சு வச்சுட்டு நம்ம நீடில் இப்படி லைட்டாக ஸ்லாண்டிங்காக நீடில் வச்சுக்கிட்டு, ஸ்ட்ரைட்டாக நீடில் வைக்காமல் ஸ்லாண்டிங்காக நீடில் வச்சுக்கிட்டு பீட்ஸ்குள்ளே இப்படி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஃபில் ஆகி வந்துடும். ஒன்று ஒன்றா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேம் அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றியும் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் அகெயின் வந்து உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். நம்ம வந்துட்டு ஸ்லாண்டிங்காக நீடில் மறுபடியும் பீட்ஸ்குள்ளே விடும்போது நம்மளுக்கு சுகர் பீட்ஸ் தானாகவே லோட் ஆகிக்கும். பிகினர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து அதுக்கான ஒரு டிப்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். பஞ்சில் கிடைக்கிற பீட்ஸில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி பேக்கெட்ஸில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுகர் பீட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா பஞ்சில் அப்படியே வச்சுருங்க, அதை வந்து த்ரெட்டில் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சேம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடலாம். பீடில் வந்துட்டு ஒரு லைன் நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். சேம் எப்பயும் போல தான், சேம் ஸ்டிச்சு தான், செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி பீட் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு நான் துளிப் நீடில்லையும் போடலாம். இப்போ வந்து நான் பீட் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட் நீடில் தான் நான் யூஸ் பண்ணி நிறைய இதில் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த நீடில்லையும் பழகிக்கோங்க. துளிப் நீடில்லையே பழகி கேட்குறாங்க, துளிப் நீடில் மட்டும்தான் வருது எனக்கு, இந்த நீடிலில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டு இந்த நீடில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைமில். நெக்ஸ்ட்டு பீட் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம துளிப் நீடிலில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நார்மல் அதாவது பீட் நீடில்லையும் போட்டுட்ருக்கோம். ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பீட் நீடில் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து துளிப் நீடிலே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது திருப்புறதுக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு உள்ளே திருப்பி ஸ்டிச் போட்டு இப்படி ஸ்டோன் பக்கமாக திருப்பும்போது நம்மளுக்கு துளிப் நீடில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் துளிப் நீடிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம 2 ஸ்டோன்ஸுக்கு ஒன்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்றுக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஸ்டோன்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டால் போதும், உள்ளே கொண்டு போயிட்டு ஸ்டிச் போட்டால் போதும். சேம் வந்து நம்ம என்ன மாதிரியான ஸ்டோன் செயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம துளிப் நீடில் யூஸ் பண்ணுறதும் பீட் நீடில் யூஸ் பண்ணுறதும். சேம் வந்து உங்களுக்கு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து பீட் கொடுக்கணும் இல்லையா, சேம் அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம க்ளூ வச்சு இந்த ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். ஸ்டோன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது சேம் சாரியில் இருக்கிறதுக்கு மேட்சும் ஆகணும், நம்ம ஜரி பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் மேட்ச் ஆகணும். சேம் அது மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்ம வந்து அந்த மேக்ஸிமம் வந்து நம்ம கிளாத்தில் எந்த அளவுக்கு ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் கேப் விடுறோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்துட்டு பேக் நெக்கில் ப்ராக்டிஸ் ஆனதுனால ஸோ அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். நம்மளுக்கு வந்து கீழே வந்து கரெக்டான கேப்பும் சைட்லேயும் கரெக்டான கேப்பும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து பீட்ஸை
அட்டாச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து க்ளூவை லைட்டாக தொட்டுட்டு, அதாவது நீடிலுடைய பேக் சைடு வந்து லைட்டாக தொட்டுட்டு ஸ்டோனை தொட்டிங்கனாவே அது அழகாக ஒட்டிக்கும். சரி, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷேப் அழகாக திருப்பி விட்டு நம்ம நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒவ்வொன்றா வந்துட்டு நீங்கள் கையில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக கிடைக்காது நம்மளுக்கு. அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், சிரமமாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீடிலில் ட்ரை பண்ணிக்கோங்க. உடஞ்ச நீடில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடலாம். இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நீடில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நம்பர்ஸ் கிடையாது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். செயின் ஸ்டிச் வந்து வித் அதிகமாக வரணும், நம்மளுக்கு அந்த செயின் அகலமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் செயின் ஸ்டிச்சஸ்க்கு. துலிப் நீடிலை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம இதில் ட்ரை பண்ண போகிறோம். சேம் அதை தான் நம்ம இதில் பண்ணுறோம். செயின், அதாவது அந்த ஸ்டோனை சுற்றியும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி கீழே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த ஸ்டோனுக்கு கொண்டுட்டு போகிறோம். ஸோ இதுக்கு அந்த மெஷர்மெண்ட்டோ ட்ராயிங்ஸோ தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ராயிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணுன்றதே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ட்ரை ஆகணும், சீக்கிரமாகவே ட்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன். ஸ்டோன்ஸ் வந்து வச்சுட்டு பேக் சைடு, அதாவது ஃப்ரேமை திருப்பி பேக் சைடில் நம்ம க்ளூவை லைட்டாக நம்ம காயிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதில் அயன் பாக்ஸ் லைட்டான சூடில் வச்சுட்டு நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னாவே அது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃபேன்லேயோ இல்லை நம்ம வெயில்லையோ வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து செயின் சேம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம நெல்லிக்கோலம் போடுவோம் இல்லையா புள்ளி வச்சு, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே இடத்துல சென்டருக்கு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம ட்ராயிங்ஸ் பண்ணாமையே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சேம் அதே மாதிரி ஸ்டோனை சுற்றியும் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துக்கணும். நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் ஸ்டோனை விட்டு தள்ளி போடணும். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப நெருக்கமாக தெரிகிற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து தள்ளி கேப் விழுது அப்படின்றதுக்காக ரொம்ப ஒட்டி போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். சேம் டைம் வந்து ஸ்டோன் நம்ம அப்போ தான் க்ளூ பண்ணியிருப்போம். ஸோ தூக்கிக்கும் இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ரொம்ப ஒட்டி போடாமல் கொஞ்சம், அதாவது ஒரு நூலளவு மட்டும் கேப் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இதை ஃபுல்லாகவே ஒரு லைன் ஃபுல்லாகவே ஸ்லீவ் லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. நம்ம வந்து லைனும் நான் செக்குடு மாதிரி போட்டிருக்கேன். இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் ஃபுல்லாக அடைச்ச மாதிரிக்கு டிசைன் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் ஜரியிலேயே. அதுக்கப்புறமா வெர்டிக்கல் லைன்ஸில் வந்துட்டு ஜரி கொடுக்கும்போது பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஹரிசாண்டல் லைனில் செயின் ஸ்டிச் போடலாம். சேம் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து நான் சேம் அதே நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. துலிப் நீடில்னால் கீழே வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும், இது கொஞ்சம் கீழேருந்து எடுக்கும்போது ஈஸியாகவும் இருக்குது. திருப்புறதுக்கும் ஜரியில் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஜரியில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் திருப்புறதுக்கு. பட் இந்த நீடில் ரொம்ப ஈஸியாக இருக்குது திருப்புறதுக்கு. சேம் இது ஃபுல்லாகவே நம்ம ஹரிசாண்டல் லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு லைன்லேயே சிம்பிளாக அழகாக இருக்குது. சேம் இதே மாதிரி வந்து வெர்டிக்கல் லைன்லேயும் போட போகிறோம். வெர்டிக்கல் லைனில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக அந்த டார்க்னஸ் பார்த்துக்கணும். சேம் இப்போ வெர்டிக்கல் லைன்ஸ் போடலாம். வெர்டிக்கல் லைன்ஸ் போடும்போது ஹரிசாண்டல் லைன்ஸோடு ஜாயின் பண்ணும்போது நான் வந்து ஒரு பீட், அதாவது சேம் ஜரி கலர்லேயே இருக்க ஒரு பீட் கொடுக்க போகிறேன். இது சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ். ஸோ நான் வந்து அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி சுகர் பீட் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கனோ சேம் அதே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் வந்து வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற கலர்ஸ் அண்ட் சேம் நம்ம வந்து சைஸ் வந்து சேம் சைஸ் வாங்கிக்கணும். நம்ம வந்து ஒரே கலர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கலர்லேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் அதே மாதிரி நீடில் திருப்பி செயின் ஸ்டிச் போடும்போது இடையில வந்து
நம்ம அந்த மாதிரி பீட் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஒரே ஸ்டிச்சஸ் தான். ஸ்லீவோட மேலே போக போக நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஸ்டிச்சஸ் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டால் போதும். இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு லைன் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். சேம் அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்லீவோட ஸ்டிச்சஸ் வர்ற இடத்துல பீட் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது பிரேக் ஆகிடும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது, ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். சேம் அதே மாதிரி ஜாயினிங்கில் ஒரு பீடு வச்சுட்டு மறுபடியும் செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு லைன்ஸ் வந்து கரெக்டாக டார்க்காக இல்லை அப்படின்னா அடிக்கடி நீங்கள் அதில் டார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைனாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுறது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சேம் அதே மாதிரி கீழே வரைக்கும் ஃபுல்லாக இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது தான் ஒரு ஐடியா கிடச்சிது. இப்போ வந்து லாஸ்ட்டாக அதாவது ஸ்டோனுக்கு மேலே ஒரு பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த மாதிரி பீட் லைன் கொடுத்தா எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து செக்குடு போர்ஷனில் பீட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த சுகர் பீட் வச்சோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த சுகர் பீட் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த செக்குடு போர்ஷனில் பீட் வச்சுக்கலாம். வைக்கும்போது நம்ம பீட் லைனுக்கும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் இடையில த்ரெட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பீட் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், பீடு வந்து நம்ம வச்சது மாதிரியே தெரியாது, அதோடு அது ஜாயின் ஆன மாதிரி தான் தெரியும். சுகர் பீடோட நம்ம அதுக்கு அடுத்த சைஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஜாயின் ஆன மாதிரி தெரியும். மறுபடியும் நம்ம ஜாயினிங் பாயிண்டில் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். இது வந்து லாஸ்ட் லைன். நம்ம இது முடித்ததுமே நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். மறுபடியும் ஒரு பீட் கொடுத்து இது சைடில் வர்றதுனால நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டிச்சஸில் ப்ராப்ளம் வராது, அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட் கொடுத்துட்டேன். கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இல்லைனாலும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட போட்டுருங்க. சேம் நம்ம இந்த மாதிரி அடைச்ச மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கும்போது, டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சேம் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. என்ன மெஷர் பண்ணணுமோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ சேம் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. சேம் செக்குடு சேம் ஒரே மாதிரி வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.